வெளியிலே பளபளப்பு, உள்ளேயோ உளுத்து போன மரம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது வெளிப்புற சடங்குகளுக்கும் சட்டங்களுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட உள்ள தூய்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்கிறது. அதுக்கு இயேசு 2 உதாரணங்களை கொடுக்கிறார். அதுவும் பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களை குறித்து திட்டுகிற பொழுது இதை சொல்லுகிற வார்த்தை இது. கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிறு தவறுகளை மறைப்பதற்கு இவர்கள் பெரிய பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு உவமையோடு ஒரு செய்தியை அங்கே கொடுக்கிறார். 2வது அவர் சொல்கிறது, பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துகிறீர்கள், உள்ளேயோ அழுக்காக இருக்கிறது என்ற 2 உவமைகளை சொல்லி வெளிப்புற தூய்மை விட அகம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். மத பாரம்பரியங்களையும் சட்டங்களையும் கடுமையாகவும் நேர்மையோடும் கடைபிடித்துவிட்டு மனித நேயத்தை இவர்கள் மறந்து போனார்கள். முதல்ல சொன்ன மாதிரி மரம் பார்க்கறதுக்கு வெளியில் பளபளப்பாக சூப்பராக இருந்திருக்குது, ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் உளுத்து போன மரமாக இருக்குது. இதை நிறைய நேரங்களில் இந்த மரம் வியாபாரம் செய்கிறவர்கள் உணர்வார்கள். நாம் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், அழுக்கு மனிதனும் புதிய ஆடையும் என்ற கதையை கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நிறைய பேர் இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்துடுவாங்களோங்கிற யோசிக்க தோணுச்சு. வார கணக்கில் குளிக்கிறது கிடையாது, தன்னை தூய்மைப்படுத்தி கொள்றதில்ல. ஆனால் வெளியில் எங்கேயாவது போகும்போது பாருங்கள், அப்படியே புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்க வேண்டியது, செண்டை 4 மூளைக்கும் தெளிக்க வேண்டியது, தெளிச்சுட்டு அப்படியே வெளியில் போக வேண்டியது. இதை பார்த்துட்டு தான் சொன்னாங்க, உள்ளேயோ அருவருப்பு, வெளியேயோ மினுமினுப்பு அப்படின்னு. அகத்தில் அழுக்கை வைத்து கொண்டு முகத்தில் போலித்தனத்தை பூசிக்கொள்கிறார்கள் என்றும் சொல்லி அவர்களை குறித்து சொல்வார்கள். இன்னொரு உவமையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பழத்தை பார்த்தா அப்படியே பளபளப்பாக அழகாக சூப்பராக இருக்குது, ஆனால் அந்த பழத்தை போய் உள்ளே போய் சாப்பிட்டோம்னா அம்புட்டும் விஷமாக இருக்கும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னை சந்தித்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் குறித்து திட்டுகிறார். வெளிப்புறத்தை பெருசாக பார்க்காத, உள்ளே தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை புதுப்பித்து கொள்ளுங்கள், உள்ளுக்குள்ளே உங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்வார். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் முதல் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், இறைவனோ அகத்தை பார்க்கிறார் என்று.